கரகாட்டக்காரன் படத்தை தயாரித்ததன் மூலம் புகழ்பெற்ற தயாரிப்பாளராக விளங்கியவர் கருமாரி கந்தசாமி. திருச்சியை பூர்வீகமாக கொண்ட இவர் பிலிம் சேம்பரின் பொருளாளர் ஆகவும் இருந்துள்ளார். இவர் ஜே துரை என்பவருடன் சேர்ந்துதான் பல படங்களை தயாரித்துள்ளார். கரகாட்டக்காரன் படத்துக்கு பிறகு கங்கை அமரன் இயக்கத்திலேயே இவர் வில்லுப்பாட்டுக்காரன் படத்தை இயக்கினார். ஆனால் கரகாட்டக்காரன் அளவுக்கு வில்லுப்பாட்டுக்காரன் போகவில்லை. வில்லுப்பாட்டுக்காரன் படத்தின் டைட்டிலேயே கரகாட்டக்காரன் படத்தின் 100வது நாள் விழாவின் காட்சிகளை வைத்துதான் டைட்டிலே போடப்படும். கருமாரி கந்தசாமி கோவில் யானை, வளர்த்த கடா போன்ற படங்களையும் இயக்கியுள்ளார். 100க்கும் அதிகமான படங்களை விநியோகம் செய்தவர். கரகாட்டக்காரனின் வெற்றி இவரை வெற்றிகரமான தயாரிப்பாளர் ஆக்கியது. கரகாட்டக்காரன் படம் தயாரித்த பிறகு 19 வருடங்களுக்கு பிறகு கடந்த 2008இல் வந்த எல்லாம் அவன் செயல் என்ற படம் இவருக்கு ஓரளவு வெற்றியை கொடுத்தது. அதையும் தனது பார்ட்னர் துரை என்பவருடன் இணைந்து தயாரித்திருந்தார். மலையாள இயக்குனர் ஷாஜி கைலாஷ் இயக்கிய இப்படம் சிந்தாமணி கொலைகேஸ் என்ற மலையாள படத்தின் ரீமேக் ஆகும். இந்த படத்தின் நாயகன் ஆர்கே நடிகராக புதுமுகம்தான். இருப்பினும் படம் நன்றாக ஓடியது. படத்தின் கதைக்களம் அப்படி வெற்றிகரமாக சில படங்களை தயாரித்து வந்த இவர் கடந்த 2013ஆம் ஆண்டு தனது 73வது வயதில் மறைந்தார்.